நண்பர்களே, இப்போ நாம் செய்ய போகிறது செய்முறையாகும். ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். அதுக்கேற்றபடி இந்த படியெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். எப்படி இருந்து ஜம்ப் பண்ணுறது, அந்த மூமெண்ட்டு, அதெல்லாம் நான் இப்போ போட போகிறேன். அதை நீங்களே ரொம்ப கவனமாக பண்ணணும். ஆனால் அதை உங்களை கவனக்குறைவாக எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் உங்கள் காலெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிரும். ரொம்ப கவனமாக பண்ணணும். நீங்கள் நேரில் எங்கூட இருந்தேன்னா நான் சொல்லி தந்திருப்பேன். ஆனால் நீங்கள் நேரில் இல்லாதனால ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். நான் பண்ணுறது நீங்கள் ரொம்ப மைனூட்டாக பார்த்து அதை ஒரு முறை கூட பண்ணி ரொம்ப லெக்கெல்லாம் ரொம்ப ஃபிட்டான பிறகு தான் இதை நீங்கள் செய்யணும். அதுக்காக இதை இப்போ செய்ய போகிறேன், பார்த்து பழகுங்கள். நண்பர்களே, இப்போ செய்முறை பண்ண போகிறோம். பாருங்கள், எப்படி நேரம் ரொம்ப கவனமாக பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பொசிஷன் உட்காந்தாச்சு, அடுத்து மூவ்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும். பாருங்கள், அதை கணக்காக இப்படி மூவ் பண்ணுறோம், அப்படி ஜம்புங்க. பாருங்கள், பொசிஷன் வந்தாச்சு, மீண்டும் மூவ் பண்ணுறோம், எதிரியை பார்க்குறோம். பாருங்க, அந்த ஸ்டெப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அப்படி ஜம்ப் பண்ணுறோம், மீண்டும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம், அப்படி வந்து அப்படி ஜம்ப் பண்ணி உட்காந்து பாருங்க. அப்படி அதில் இருந்தால் எழும்பி டக்குன்னு கிக் பண்ணுறோம், மீண்டும் அப்படியே இருக்கிறோம், மீண்டும் உட்காடுறோம், மீண்டும் அதில் எழும்புறோம், கிக் பண்ணுறோம், உட்காடுறோம், டக்குன்னு சாடுறோம், அப்படியே ஒரு டைம் அப்படி எழும்புறோம், அப்படியே நிற்கிறோம். இதுதான் பாருங்க, அவ்வளோ ஹைட்டு, உங்களோட மேன் ஹைட்டாக இருப்பான். அந்த ஜம்ப் இது அவனுடைய களத்தில் யார் அட்டாக் பண்ணுறதாகும். அதுக்காக இந்த இது பாருங்க, கணக்கா அந்த மூமெண்ட்டு அப்படி பண்ணுறோம். இங்கே இருந்து அப்படியே பண்ணுறோம், அப்படியே ஜம்ப் ஏதாச்சும் உட்காந்தாச்சு டக்குன்னு எழுந்தாச்சு. அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு டக்குன்னு அதே ஒரு ஃபேஸு அதெல்லாம் அட்டாக் ப்ளோக் பண்ணிவிட்டு நேரம் எழும்பிட்டு அடுத்து பாருங்கள் பொசிஷன், அதில் நின்றுட்டுலாம் அடுத்த கிக்கு. பார்த்தா அவ்வளோ பேலன்ஸு நீங்கள் தான் கீப் பண்ணணும். எப்போவுமே அந்த பேலன்ஸை நீங்கள் தான் கீப் பண்ணணும். பாருங்கள், அதுலேருந்து டக்குன்னு எழும்பிட்டு ஒரு அட்டாக்கு. அவங்க அதெல்லாம் மேலே அட்டாக் பண்ணால் இந்த ப்ளாக்கு எழும்பியாச்சு, நேரம் இந்த கழுத்து பண்ணியாச்சு, டக்குன்னு அதில் நின்றுட்டு கிக் பண்ணியாச்சு, அப்படியே உட்காந்தாச்சு. அடுத்த நேரம் மீண்டும் உட்காந்தாச்சு, ஃப்ரண்ட்டு பேக்கு, அடுத்து மேண்டம் அப்படி வச்சு அப்படியே டைவ் பண்ணியாச்சு, அப்படியே எழும்பியாச்சு, அப்படியே பண்ணுறோம், அப்படியே முடியும். அது ஜம்ப் ஆகிடுச்சு, அப்படியே போடுறோம், டக்குன்னு மூவ் பண்ணுறோம், அப்படி நண்பர்களே, இந்த செய்முறையும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணி உங்களோட மைண்டை ஒருநிலைப்படுத்தின பிறகு தான் இதை நீங்கள் மைனூட்டாக பண்ணணும். அதற்காக உங்களை வாழ்த்து இதை முடிக்கிறேன். நீங்களும் செய்து பயனடைய உங்களை வாழ்த்துக்கிறேன்.